தயவு செய்து மகான்கள் நமக்கு இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதுதான் வழிபாடு. வழிபாடுங்கிற சொல்லுக்கே நம்ம எதனா அர்த்தம் எடுத்துக்கிட்டா முன்னோர்கள் பொறுப்பல்ல. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. நைவேத்தியம்னா உனக்கே கொடுத்துருன்னு அர்த்தம் இல்லை. நிவேதியாமி, நைவேத்தியம்னாக்க அறிவிக்கின்றேன். அப்போ நைவேத்தியம் பண்ணுறது என்ன சமாச்சாரம்? சாமி சாப்பிடுதான்னா சாப்பிடுது. இல்லைங்க, சாப்பிட்டா மாதிரி தெரியலையே, நான் அரைப்படி பொங்கல் வச்சேன், அப்படியே தான் இருக்குது, அதில் ஒன்று கூட குறையில. 6 வாழைப்பழம் வச்சேன், அதில் 6 அப்படியே தான் இருக்குது, ஒன்று கம்மியாகி 5 தான் இருக்குதுன்னு சொல்லலை. அப்போ சாமி ஏற்றுக்குதுங்கிறத எப்படி நம்புறது? ஆனால் நீ எடுத்துக்கொண்ட பிற்பாடும் இதில் இந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கின்றதென்றால், உனக்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது பகவான் தன்னுடைய பார்வையினால் அதிலிருந்து அந்த நைவேத்தியத்தை கிரகித்து கொள்வானா மாட்டானா? நீ பதில் சொல்லடா குழந்தைன்னார். உலகம் அழியக்கூடிய காலம் வரையில் நாம் எழுதலாம், அதில் உள்ள தகவல்களை சொல்லலாம், ஆயுள் பத்தாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதை பற்றி. முதல்ல நைவேத்தியம்ங்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நைவேத்தியம்னா உனக்கே கொடுத்துருன்னு அர்த்தம் இல்லை. நிவேதியாமி, நைவேத்தியம்னாக்க அறிவிக்கின்றேன். வள்ளலார் கதர்னாரே, ஒரு பெரிய பழம் அது கிடச்சிருக்கு, அதை நான் சாப்பிடும் பொழுது விக்குமோ விம்முமோ சார் தமிழில் எழுதி வச்சுருக்காங்க. பழம் கிடச்சிருச்சு, ஆசையாக வேக வேகமாக சாப்பிட்றேன், அது சிக்கிக்குமா விற்குமா, உள்ளே போனாலும் ஜீரணம் ஆகுமா ஆகாதா? என்ன ஒன்றும் புரியல சொல்கிறோமா? அதுபோல் எனக்கு கிடைத்தும் அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த ஆற்றல், அந்த அனுகிரகம் எனக்கு இல்லையாடா அப்பா. அப்போ நைவேத்தியம் பண்ணுறது என்ன சமாச்சாரம்? சாமி சாப்பிடுதான்னா சாப்பிடுது. இல்லைங்க, சாப்பிட்டா மாதிரி தெரியலையே, நான் அரைப்படி பொங்கல் வச்சேன், அப்படியே தான் இருக்குது, அதில் ஒன்று கூட குறையில. 6 வாழைப்பழம் வச்சேன், அதில் 6 அப்படியே தான் இருக்குது, ஒன்று கம்மியாகி 5 தான் இருக்குதுன்னு சொல்லலை. அப்போ சாமி ஏற்றுக்குதுங்கிறத எப்படி நம்புறது? தயவு செய்து மகான்கள் நமக்கு இதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதுதான் வழிபாடு. வழிபாடுங்கிற சொல்லுக்கே நம்ம எதனா அர்த்தம் எடுத்துக்கிட்டால் முன்னோர்கள் பொறுப்பல்ல. அந்த வழியில் படுவது, அதாவது வழிபடுவது வழிபாடு. வழிபாடில் ஒற்று இப்பு கிடையாது. வழிபடுதல் அப்படிங்கிறதுல ஒற்று இப்பு உண்டு. அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணும். வாங்க, இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஏற்றுக்குதா இல்லையா? ஏற்றுக்குது. எப்படி? வந்து சிங்கேரி மகா சுவாமிகள் சன்னிதானம் என்று சொல்லுவார்கள். அவர்கிட்ட ஒரு இளைய தலைமுறை பையன், அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி நெருக்கமாக பேசக்கூடிய பையன். கொஞ்சம் அவனுக்கு ஆங்கிலமெல்லாம் தெரியும். உங்களுக்கு ஏங்க இந்த வம்பு, ஆங்கிலமெல்லாம் தெரியுன்றீங்களே, புரியும்படியே இந்த காலத்து இதுபடி சொல்லுங்கன்னா இங்கிலீஷு. ஐயோ, என்ன சந்தோஷம் அந்த முகத்தில். இங்கிலீஷு தெரியும், அது தெரிஞ்சிருந்தாலே போருமே. ஆல்ரெடி நோயும். ஐயோ, எப்படியா ஐ ஹேவ் ஆல்ரெடி நோ யூன்னு எப்படி வரும்? நோன் தானே வரணும். அதெல்லாம் கேட்க முடியாது, எல்லாம் அடித்து விட்றது தான். எங்கே போக நாமும் ஆல்ரெடி நோயோ அப்படின்னு. இங்கிலீஷ் பெருசாக பேசுகிறான்ப்பா. இங்கிலீஷ் பேசினா தான் நாமளே கொஞ்சம் அப்படி. தயவுசெய்து இதற்காவது தமிழ் படியுங்கள், சம்ஸ்கிருதம் படியுங்கள். கொட்டி கிடக்கையா இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் பழக்கம் இருந்தாலே போகிறோம். அப்புறம் உலகம் அழியக்கூடிய காலம் வரையில் நாம் எழுதலாம், அதில் உள்ள தகவல்களை சொல்லலாம், ஆயுள் பத்தாது. தெரியுதா? இந்த பையன் அவர்கிட்ட போய், யார் இந்த படித்த பையன், அந்த சன்னிதானம் சிருங்கேரி பெரியவா, அவர்கிட்ட போய், பெரியவா ஒரு சந்தேகம், கேள்டா உழந்தா அப்படின்னு. அவர்கள்லாம் குழந்த மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்காங்க ஐயா.
கல்டா குழந்தைன்னார். இல்லை, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம் அப்படின்னா. இந்த சுவாமி ஏற்றுக்கிறாரா? என்ன இப்படி சந்தேகப்பட்டு கேட்ட நீ? சுவாமி ஏற்றுக்கிறாரா குழந்தை? கண்டிப்பாக ஏற்றுக்கிறாரு அப்படின்னா. அவர் சொன்ன உடனே நம்ம என்ன இருந்தாலும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் தெரியறதா? நான் எம்ஏ பிஎஃப்லாம் படித்தவன். நான் தப்பாக சொல்கிறேனோ? எம்ஏ பிஎல்லாம் இல்லை, எம்ஏ பிஎஃப். வேறு ஒன்றும் இல்லை, மார்ச் அட்டம்ப்ட்டு பட்டு ஃபைலு. இந்த லட்சணத்தில் அவன் கத்துறது. அந்த பையன் உடனே இல்லையே சாமி, உடனே அவசர அவசரமாக இல்லையே சாமி ஏற்றுன்றதா தெரியலையே, நான் 6 வாழைப்பழம் வச்சேன், நைவேத்தியம் பண்ணினேன், இந்த அது அப்படியே தானே இருக்குது, மேல் தோல் கூட உரியலையே. இது சுவாமி தன்னோட பார்வையாலேயே அதை கிரகிச்சு பாடுறா. என்னால் ஒத்துக்க முடியல. ஓ சரி, அதை விடு, சரி அதை விட்டுறா வேண்டா. சம்ஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு. தெரியும் 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 தெரியும், நன்னா அது தெரியும். சரி, கீத ஸ்லோகம் ஒன்று சொல்ல. என்னடா சிரிக்கிற? தெரியாது பெரியவா. உள்ள கோஷத்தில், கோஷம்னா சம்ஸ்கிருதத்தில், தமிழில் இருந்துட நம்ம பார்த்தோன்னாக்கா எப்படி என்ன பண்ணுறது, அதுதான் இங்கிலீஷுக்கு போயிடலாம் வாங்க. லைப்ரரி, நூல் நிலையம்ங்கிறோமே, அங்கே உள்ள அங்கே இருக்கும். போயிட்டு பகவத்கீதை புத்தகத்தை வாங்கிட்டு வானேன் கேட்டேன்னு கேட்டு இந்த பிள்ளையாண்டான் போய் பகவத்கீதை வாங்கிட்டு வந்துட்டான். சரி, இந்த ஸ்லோகத்தை படி, பரித்ராணாய சாதுனாம். இந்த வந்துட்டேன் பெரியவான்னு அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு அவன் போயிட்டான். பரித்ராணாய சாதுனாம் பரித்ராணாய சாதுனாம் பரித்ராணாய சாதுனாம் பரித்ராணாய சாதுனாம். அப்பாடம் மனப்பாடம் ஆயிடுத்து. வினாச்சாய துஷ்குர்தான் விநாயக துஷ்குர்தான் விநாயக துஷ்குர்தான். 1/2 மணி நேரம், 2 வரியா, 2 2 4, இந்த பார்த்தா 4 8 வார்த்தை மனப்பாடம் பண்ணும் 1/2 மணி நேரம். அப்பாடா, நேரம் முடிச்சுட்டு ரொம்ப அப்படி கத்தாக போய் பெரியவா கிட்ட நின்று மனப்பாடம் பண்ணிட்டேன் பெரியவா. என்ன பண்ணிட்டியா? நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தான். இது அந்த புஸ்தகத்தை என்கிட்ட கூட. சரியா சொல்லிடுவேன் பெரியவா. கூடேண்டா, நானும் தான் பார்த்துக்கிறேன். குழந்த மாதிரிக்கு என்ன சே, குர்ரா புஸ்தகத்தை நானும் தான் புஸ்தகத்தை வாங்கிட்டான். பிள்ளையாண்டான் கொடுத்துட்டான், இவரும் வாங்கிட்டார். சொல்லு பரித்ராணாய சாதுனாம் பின்னர். என்ன அவசரமாக என்ன எதனா பஸ் கிசு பிடிக்க போறியா என்ன? நிதானமாக சொல்லிடா, ஒவ்வொரு வார்த்தையாக நான் பார்க்கணும் இல்லையோ அப்படின்னு சொல்லி. பரித்ராணாய இருக்கு. சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தெளிவாக இருக்குடா, கரெக்டாக இருக்கு பெரியவா. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே நன்னா படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது போகட்டும், நீ எங்கேருந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்து எங்கேருந்து படித்த? என்ன பெரியவா அப்படி கேட்குறள்? உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகத்துலேருந்தா? பொய் சொல்லாத போடா. நீ சொல்ல நான் பார்த்துட்டே இருந்தேன் புஸ்தகத்தில். நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. நீ இதிலேருந்து தான் நீ எடுத்துக்கொண்டேன் என்றால் இந்த நூலில் அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது, அந்த ஸ்லோகங்கள் இருக்கக்கூடாதே. இல்லை உனக்கு புரியறதா இல்லையா? அந்த பையன் அப்போயோ குழம்ப ஆரம்பித்தான். என்னடா அது, அந்த புஸ்தகத்துலேருந்து படித்து சொல்லியிருக்கோம், அவர் சோதனை பண்ணிவிட்டு நீ இந்த புஸ்தகத்துலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன்னாக்க இதில் அது இருக்கக்கூடாது இல்லையா? ஆனால் அப்படியே இருக்குங்க பாரு குழந்தை, நீயே பார்த்துக்கோ. இந்த புஸ்தகம் இன்னும் எத்தனை பேர் படிக்க போகிறாங்களோ, இனி எத்தனை பேர்கிட்ட போய் சேவ போகிறதோ உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உன் மூலமாக எத்தனை பேருக்கு போகுமோ தெரியும், எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனால் நீ எடுத்துக்கொண்ட பிற்பாடும் இதில் இந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கின்றதென்றால் உனக்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது பகவான் தன்னுடைய பார்வையினால் அதிலிருந்து அந்த நைவேத்தியத்தை கிரகித்து கொள்வானா மாட்டானா? நீ பதில் சொல்லடா குழந்தைன்னார். படக்குன்னு கீழே விழுந்தா நமஸ்காரம் பண்ணால் பிரசாதத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டுன்னு ஓடி போயிட்டான். ஆகவே தெய்வம் தன் பார்வையால் இதில் கிரகித்து கொள்கிறது, இதற்கு ஆற்றலை ஊட்டுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதை தான் திருப்பி தான் எத்தனை தடவை தான் சொல்கிறது போங்க. ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ அவர் உணவு உண்ணும் பொழுது இறைவனை தெய்வத்தை நினைக்காமல் உண்பதே கிடையாது. அது ரயிலாக ஃப்ளைட்டாக எங்கேயா இருந்தால் இதாக இருந்தான்னு
சாமியை நினச்சிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இருக்கானே சாமியை நினச்சிட்டு இல்லை எங்கள் வீட்டிலலாம் ஒழுங்காக தான் சமைப்பாங்க, ஒன்றும் டாக்டர்கிட்டலாம் நம்ம போக வேண்டாம், பிரச்சனை பண்ணாது, நீங்கள் வேணால் கும்பிட்டுக்காங்க. இது வரைக்கும் தான் நம்ம ஆட்டம் பாட்டமெல்லாம் இங்கேயே செல்லுபடியாக. ஐயோ பல்லு வலிக்குது, அந்த உளுத்தம் பருப்பு சரியாக இது பல்லு வலிக்குது, கொத்துது. இங்கே இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா இதையாவது உளுத்தம் பருப்பை துப்பிடுவீங்க சார், கீழேந்து கடிக்க முடியலன்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? உள்ளே எல்லாம் அவன் செயல்தான். தெரிகின்றதா? அதைத்தான் வள்ளலார் எப்படி அழுதார்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தயவு செய்து இனி அடுத்த வேளை உணவு உண்ணும் அந்த நேரத்தில் இருந்தாவது இறைவனை நினைத்துவிட்டு உண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு வேளை சோறு கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. சுவாமி கொடுத்துருக்கானே, சந்திரமண்டலத்துக்கு போகிறோம், நீங்கள் அதை தாண்டி வேணாலும் போயிட்டு வாங்க, விஞ்ஞான வசதி உங்களுக்கெல்லாம் நிறையா கிடைக்கட்டும் இல்லைங்களே. அதற்கு மேல் தாண்டி போனாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய உணவு என்பதை இறைவன் கொடுத்தத்தான். உங்கள் விஞ்ஞானத்திலால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் விட்ட முடியாது. அது அந்த இறைவன் கொடுத்துத்தான் வர வேண்டும். அது கிடைத்திருக்கிறது. அப்பா அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுங்களேன், என்ன கொள்ளையா போகிறது? அதனால தான் பாமன் தாத்தா வாரியார் தாத்தாலாம் எதனு ஆசீர்வாதம் எழுதி கொடுக்கும் பொழுது இறை தேடுவதுடன் இறையையும் தேடுன்னு எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. தெரிகின்றதா? இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.